அண்மை வேங்கை வயல் தொடர்பாக தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என தமிழக அரசு தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். இதுகுறித்தான விவரங்களை பதிவு பண்ணல. புதுக்கோட்டை மாவட்டம் முட்டுக்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட வேங்கை வயல் என்கின்ற சிற்றூரில் பட்டியல் சமூக மக்கள் பயன்படுத்தக்கூடிய மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்டு அதன் மூலமாக பட்டியலின மக்கள் குடிநீரை அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டார்கள் என்றும், சாதிய நோக்கத்தோடு பட்டியலின மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஒரு சிலர் இந்த மனித மலத்தை கலந்து விட்டார்கள் என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன. இந்த நிலையில் தான் 2 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் சிபிசிஐடி விசாரணை அமைப்பு என்று பல விசாரணை அமைப்புகள் விசாரணை நடத்தி பட்டியலின மக்கள் பயன்படுத்தக்கூடிய வேங்கை வயலினுடைய குடிநீர் தொட்டியில் மனித மலத்தை கலந்தது அந்த கிராமத்தை சார்ந்த 3 பட்டியலினத்தவர்களே என்கின்ற உண்மையை தற்பொழுது விசாரணை மூலமாக நிரூபித்திருக்கின்றார்கள். இது குறித்து நீதிமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் ஒரு சில அரசியல் கட்சிகள், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் வேங்கை வயல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளிகளாக்கி விட்டார்கள். தமிழ்நாடு காவல்துறை இந்த வழக்கை முறையாக விசாரிக்கவில்லை, எனவே சிபிசிஐடி வசம் இந்த வழக்கை விசாரணையை ஒப்படைக்க வேண்டும் என்று, சிபிசிஐடி விசாரணை போதுமானது கிடையாது, சிபிஐ வசம் வழக்கு விசாரணை ஒப்படைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு அரசின் தரப்பில் இந்த விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது. அதன்படி புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் சம்பவத்தில் தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே 3 பேர் அந்த குற்றத்தில் ஈடுபட்டனர் என்றும், வேங்கை வயல் தொடர்பாக தவறான தகவலை பரப்பிட வேண்டாம் என்றும் தமிழ்நாடு அரசு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த 3 பேரும் எவ்வாறு குற்றவாளிகள் என்று அடையாளம் காணப்பட்டார்கள் என்பதற்கான விளக்கத்தையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி சம்பவம் நடப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு, அதாவது வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்த 2022 டிசம்பர் மாதத்திற்கு 2 மாதங்களுக்கு முன்பாக, அதே ஆண்டின் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வேங்கை வயலில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் பராமரிப்பு குறித்து கேள்வி எழுப்பியதற்காக முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் பத்மா என்பவருடைய கணவர் முத்தையா என்பவர் அந்த கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்றிருந்த தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஆயுதப்படையில் பணியாற்றக்கூடிய காவலரான முரளி ராஜா என்பவருடைய தந்தை ஜீவானந்தம் என்பவரை அவமானப்படுத்தும் விதமாக திட்டியிருக்கின்றார். வேங்கை வயல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினுடைய பராமரிப்பு பணி தொடர்பாக கேள்வி எழுப்பிய ஆயுதப்படை காவலருடைய தந்தைக்கு அந்த பணியை வழங்க வேண்டும் என்று சொன்ன ஆயுதப்படை காவலரை ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர் அவமானப்படுத்தி இருக்கின்றார். அந்த சம்பவத்திற்கு பழிவாங்கக்கூடிய வகையில்தான் முரளி ராஜாவால் இந்த செயல் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டது என்பது காவல்துறையின் விசாரணையின் மூலம் ஆதாரப்பூர்வமாக புலனாகி உள்ளது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கின்றது. மேலும் அந்த சம்பவத்தில் முரளிராஜா என்கின்ற அந்த காவல்துறை அதிகாரி மட்டுமல்லாமல் அவருடைய நண்பர்களான அந்த சுதர்சன், முத்தையா, முத்துகிருஷ்ணன் மற்றும் பலருடைய கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டு தமிழ்நாடு தடயவியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது அவற்றில் இந்த சம்பவம் தொடர்பான பல புகைப்படங்களும் உரையாடல்களும் அழிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்ததாகவும், அந்த தகவல்கள் அனைத்தும் தொழில்நுட்ப உதவியோடு மீட்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டதில் அந்த சம்பவத்தில் அந்த காவல்துறை நபரான முரளிராஜா உட்பட அவர்களுக்கு இடையே இருந்த தொடர்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் தமிழ்நாடு அரசின் சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் பெறப்பட்ட புகைப்படங்கள், செல்போன் உரையாடல்கள், வீடியோ ஆதாரங்கள், தடயவியல் அறிக்கை, மருத்துவ அறிக்கை, புலனாய்வு அதிகாரிகள் செய்யப்பட்ட செயல்முறை விளக்கங்களின் முடிவுகள், தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய அறிக்கை, வல்லுநர்களின் கருத்துகள் மற்றும் சாட்சிகளின் அறிக்கைகள் ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்ததன் அடிப்படையில் தான் புலன் விசாரணை முறிக்கப்பட்டு அந்த முரளிராஜா என்கின்ற 32 வயது நபரும் மற்றும் வேங்கை வயலைச் சேர்ந்த சுதர்சன் என்கின்ற நபரும் முத்துகிருஷ்ணன் என்கின்ற நபரும் கடந்த 2025 இந்த ஆண்டினுடைய 20ஆம் தேதி கடந்த 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் சிபிசிஐடி சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் தமிழ்நாடு அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே வேங்கை வயல் தொடர்பாக தவறான தகவல்களை யாரும் பரப்பிட வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. வேங்கை வயல் சம்பவத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததாக பட்டியல் சமூகத்தை சார்ந்த 3 பேரை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் இந்த சம்பவத்தில் உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணைக்கு செல்ல வேண்டும், தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை விசாரணை முறையாக நடைபெறவில்லை, சிபிசிஐடி விசாரணை உண்மையை சொல்லவில்லை, பாதிக்கப்பட்ட மக்களையே பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த விசாரணை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்த சூழ்நிலையில் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 காவல்துறையினுடைய ஆயுதப்படையில் பணி செய்யக்கூடிய வேங்கை வயலை சார்ந்த முரளிராஜா என்கின்ற நபரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டார்கள் என்பது ஆதாரப்பூர்வமாக கண்டறியப்பட்டுள்ளதை தற்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய இந்த அதிகாரப்பூர்வ அறிவிக்கை
தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சம்பவம் நடைபெற்ற அந்த நாளில் பயன்பாட்டில் இருந்த செல்போன்கள், அந்த செல்போன்களை பயன்படுத்தியவர்கள் அவற்றிலிருந்து அழித்த புகைப்படங்கள், காணொலிகள் உள்ளிட்டவற்றையெல்லாம் தடயவியல் துறையின் மூலமாக மீட்டெடுத்து இந்த விசாரணை நடத்தப்பட்டதையும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த முரளி ராஜா என்கின்ற நபர், வேங்கை வயலை சேர்ந்த தமிழ்நாடு அரசின் அந்த காவல்துறையில் ஆயுதப்படையில் பணி செய்யக்கூடிய முரளி ராஜா என்பவர் ஏன் இந்த செயலில் ஈடுபட்டார் என்பதையும் கண்டறிந்திருக்கின்றார்கள். அவருக்கும் ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவருக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு இருந்திருக்கின்றது. அந்த மோதல் போக்கின் காரணமாகத்தான் குறிப்பாக இந்த சம்பவத்துக்கு தொடர்புடைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை யார் பராமரிப்பது என்பது தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவருக்கும் வேங்கை வயலை சார்ந்த முரளி ராஜா என்பவருக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு இருந்திருக்கின்றது. அப்பொழுது முரளி ராஜாவின் தந்தையை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் கிராம சபை கூட்டத்திலே ஊராட்சி மன்ற தலைவர் பேசி விடுகின்றார். எனவே அந்த ஊராட்சி மன்ற தலைவரை பழிவாங்கக்கூடிய நோக்கத்தோடு முரளி ராஜா தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித மலத்தை கலந்திருக்கின்றார். இது விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. தடயவியல் துறையின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக அது தொடர்பான புகைப்படங்கள், அவர்கள் அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய புகைப்படம், மனித மலத்தை கலக்கக்கூடிய புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாம் நேற்று வெளிவந்திருந்த நிலையில், குரல் பதிவுகளும் நேற்று வெளிவந்திருந்த நிலையில் அது குறித்த அந்த நபர்களுக்கு இடையிலான செல்போன் உரையாடலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த தகவலை பதிவிட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் முழுமையாக விசாரணைக்கு பிறகுதான் அந்த 3 நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குற்றத்தில் ஈடுபட்ட நபருக்கு என்ன முன்விரோதம் இருந்தது என்பது உட்பட அனைத்து விஷயங்களும் இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது என்பதையும் அரசின் சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த விசாரணை தொடர்பாக தவறான தகவல்களை யாரும் பரப்ப வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு கேட்டுக் கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த வழக்கின் விசாரணையின் பொழுது புகார்தாரர் மற்றும் அவருடைய உறவினர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்டதோடு ஏராளமான ஆவணங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பல நபர்களுடைய செல்போன் எண்கள், தொலைத்தொடர்பு தகவல்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டன. வேங்கை வயல், இறையூர் கிராம மக்களிடம் இதற்கான பல்வேறு காரணங்கள் குறித்தும் விரிவாக விசாரணை நடத்தப்பட்டது. அந்த கிராமத்தைச் சேர்ந்த சில நபர்களிடமிருந்து உயிரியல் மாதிரிகள் எடுக்கப்பட்டு விரிவான DNA பகுப்பாய்வும் செய்யப்பட்டது என்பதையும் தமிழக அரசின் சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். நேற்றைய தினமே சிபிசிஐடி வெளியிட்ட அந்த அறிக்கையில் கூட கிட்டத்தட்ட 197 செல்போன்கள் ஆய்வு செய்யப்பட்டு அவற்றில் அழிக்கப்பட்டிருந்த பல பதிவுகள் மீட்கப்பட்டிருந்தன என்பதையெல்லாம் சிபிசிஐடி தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசும் வேங்கை வயல் சம்பவம் தொடர்பாக இந்த விளக்கத்தை வழங்கியுள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.